ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிளிங்க் ட்வைஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் 1 hour 42 minutes இருக்கு. இந்த படத்தை ஜோயி கிராவிட்ஸ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல சாமிங் டுவான், எலிஸ், நயோமி ஆக்கி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டில ஒரு பில்லியனியரை சந்திக்கிறாங்க. அவங்க கூட நல்லா பேசிட்டு அவங்களோட பிரைவேட் ஐலாண்டுக்கு கூப்பிடுறாங்க ஒரு பார்ட்டிக்காக. நம்ம ஹீரோயின் வரன்னு ஒத்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டோட வராங்க. வந்தா அங்க பல பேர் இருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அந்த தீவே பாத்தீங்கன்னா ரொம்பவே சொர்க்கம் மாதிரி இருக்கு. யாருக்குமே அங்க விட்டு போக மனசு இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில அங்க திடீர்னு ஒரு சில மர்மங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன, அதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில அவங்க அதுல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருக்கு இது. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோயின்லாம் அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங், முக்கியமான கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட ஆரம்பத்துல இருந்தே அந்த தீவுல ஒரு சில மர்மமான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத காட்டுற விஷயத்துல இருந்து அதை டுவர்ட்ஸ் எண்ட் கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்மும் நல்லாவே இருக்கு. படத்துல அங்கங்க அந்த த்ரில்லிங் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு தரமா எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பல சீன்ஸ் லேக் அடிக்க தான் செய்யுது. அதை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதினாலும் அந்த படம் வேற லெவல்ல ஒரு படமாவே வந்துடும். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.